எல்லாத்துக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை அர்ஜுன் ஃபிஷ் ஃபார்முக்கு வந்திருக்கோம். அர்ஜுன் ஃபிஷ் ஃபார்ம் ஷாப் ரிவ்யூலாம் நம்ம ஒன்றும் பண்ண வரல. அர்ஜுன் ஃபிஷ் ஃபார்மை பற்றியும் அவங்களோட பெரிய ஃபார்மை பற்றியும் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது, நம்ம பாட்டி பாருங்கள். இது ஒன்றும் ராத்திரி எடுத்த வீடியோ இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தான் எந்திரிச்சிருக்காங்க, நான் எந்திரிக்கலை. நான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு கிளம்பி வந்தேன்னு பார்த்திங்கன்னா 4 மணிக்கு கிளம்புனேன். அதாவது எந்திரிச்சு கிளம்பி இங்கே வந்தேன். ஸோ எதுக்குடா இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்து உனக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம டாஃப்னியா கலெக்ட் பண்ண போகிறோம். டாஃப்னியா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸுக்கு போடக்கூடிய ஒரு லைவ் ஃபுட்டு. நம்ம எப்படி பிரைன் ஸ்ட்ரிம்ப் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபார்மில் உள்ளவங்களாம் வந்து டாஃப்னியா யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளத்துலையோ ஆற்றுலையோ அந்த மாதிரி இடத்துல தான் போய் அதை கலெக்ட் பண்ணுவாங்க. எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த டாஃப்னியா எப்படி ஃபீட் பண்ணுவாங்க, ப்ளஸ் டாஃப்னியானால் என்னென்ன யூஸு, டாஃப்னியாவை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வர நாகராஜன்னா நம்ம ஷாப் ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அவங்க கூட தான் போய் நம்ம டாஃப்னியா கலெக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து டாஃப்னியா கலெக்ட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்த ஒரு நிமிஷம் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபார்மில் இருந்தும் டாஃப்னியா கலெக்ட் பண்ண வந்திருக்காங்க அவங்க குட்டிங்களுக்காக. ஸோ இந்த இடம் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம கூட அந்த நாகராஜனை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்காக நம்மளுக்கு காட்டுவாங்க எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு. கலெக்ட் பண்ணிட்டீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா டாஃப்னியா எடுக்க வந்திருக்கோம். காலையில் 5 to 8 அப்போ வந்தால் தான் எடுக்க முடியும். அதனால தான் நாங்கள் சீக்கிரமே வந்துடுவோம். எல்லா மீன் பண்ணக்காரங்களும் வந்துடுவாங்க. இப்போ நாங்கள் உங்களை எப்படி எடுக்கிறோம், எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறோம், நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாஃப்னியாவோட க்ளோஸர் வியூ. பாருங்க எவ்வளோ கொய்ன்னு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என் கேமரா அவ்வளோ சரியாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ நாகராஜன் வந்து நம்மளுக்கு பிடிச்சி காட்டுவாங்க, இன்னும் கிளியராக இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டாஃப்னியா எடுக்க வந்திருக்கோம். அது எப்படி இருக்கும், அது எந்த உருவத்தில் இருக்கும் உங்களை எடுத்து நாங்கள் வலையில் காமிப்போம். அப்போ நீங்கள் பாருங்கள். மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு இடத்துல கிடைக்காது, ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும். நாங்கள் போய் கலெக்ஷன் பண்ணி உங்களை நாங்கள் கண்டிப்பாக இப்போ வீடியோவில் காமிக்கிறோம், பாருங்கள். இப்போ வந்து நம்ம நாகராஜனை இறங்கிட்டாங்க. பக்கத்தில் எடுத்துக்காட்டலாம் தான் பட் இங்கே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுவே கம்மின்றாங்க. நிறையா இருக்குமா இங்கே, நிறையா ஃபார்ம் ஓனர்ஸ் வந்திருக்காங்க அவங்க ஃப்ரைஸ்க்கு. ஸோ நம்ம அண்ணன் இப்போ உள்ளே இறங்குறாங்க. டாஃப்னியா கலெக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான வேலை தான். ஏன்னா அந்த தண்ணிக்கடியில் நிறையா பாட்டிலோட அந்த பீங்கான் அப்புறம் முள்ளுலாம் அதிகமாக இருக்கும். அவங்க பேர் ஃபுட்டால் தான் போகணும், வேறு வழி இல்லை. ஸோ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நெட்டு எப்படி ஒரு டைப்பாக போடுறாங்கன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னு. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே எடுத்து அவங்க பக்கத்தில் வச்சுருக்க கவருக்குள்ளே போடுவாங்க. பார்த்தீங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணி தான் எடுக்கிறேன், ஃபோன்லேயே க்ளோஸ் அப் வச்சு தான் எடுக்கிறேன். மற்றபடி உண்மையான வியூவை பார்க்குறீங்களா? இதுதான் உண்மையான வியூ. இப்போ நீங்கள் பார்க்குறது க்ளோஸர் வியூ. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் ஃபோனால் க்ளோஸ்அப் பண்ணி எடுத்திங்கன்னா அதோட வீடியோ எடுத்தாலும் அதோட குவாலிட்டிங்கிறது குறைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக தரணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க சொல்கிறது படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பள்ளத்துலலாம் அவங்க எடுக்க மாட்டாங்களாம், இன்னும் 4 பள்ளத்தில் எடுப்பாங்க பள்ளத்தில். ஸோ நம்ம கூட வந்து இன்னொருத்தன் வந்திருந்தாங்க. அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள், என்னோடய ஏஜ் தான் அவனுக்கு. அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தில் எடுக்கிறான் ஃபஸ்ட்டு காட்டினதில். இந்த அண்ணன் பார்த்திங்கன்னா செகண்ட் பள்ளத்தில் எடுக்கிறாங்க. ஸோ
நம்ம டாஃப்னியாவை பற்றி நிறையா கேள்விகள் கேட்போம். அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். கிட்டத்தட்ட இது ஒரு ஃப்ரை கேர் மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரெண்டத்தை பற்றி தான் விசாரிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வெயிட் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. மேபி உங்களுக்கு புரியாமல் கூட போகும். இப்போ பாருங்கள், இப்போ டாஃப்னியாலாம் ஒரு இடத்துல கூட்டமாக நிற்கிது. முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அந்த ஓடமே அப்படியே ரெட்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என் பக்கத்தில் நிற்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. மொயின்னு தெரிகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாஃப்னியா. பார்த்திங்களா, ஜூம் அவுட் பண்ணால் கூட ஓரளவுக்கு தெரியுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அவங்க என்ன எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அந்த தண்ணியில் நின்று. அது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முழுசாக காட்டல, ஏன்னா நீங்கள் அவ்வளோ பார்க்க மாட்டீங்க, ப்ளஸ் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சத்தை தான் காட்டுறேன். ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ கலெக்ட் பண்ணும்போது நான் ஒவ்வொரு வீடியோ காட்டுறேன். ஸோ அந்த பையனாரே அவங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போலேருந்து. எடுத்து முடிச்சுக்கிட்டு இப்போ வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்தோடனே நான் அந்த பையில் உள்ளதை உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஸோ அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா யாரும் இவ்வளோ கிளியராக காட்டினதில்லை, நம்ம தான் காட்டுறோம். ஸோ இந்த ஒர்க்குக்கெலாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுறது எப்படி தெரிவிக்கணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே அது ஒரு பெரிய சப்போர்ட் தான் எங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த இதுதான் மோசமான முள் அதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி தான் அவங்க கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணலன்னா ப்ரைஸுக்கு ஆபத்தாக தான் இருக்கும். ஸோ அப்படியே வெளியே வராங்க. இந்த பாதையை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ முள் பாருங்கள். இப்போ வந்தாலே குனிஞ்சு தான் வரணும், அப்படி இருக்குது. இது வந்து டாப்னியாவும் நைஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க டாஃப்னியாவை. இப்போ அவங்க வந்து நெட்டில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்மளுக்கு காட்டுறேன்னு இருக்காங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. பாருங்கள் எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறாங்கன்றதை. எதனா ஃபில்ட்ரு பண்ணிட்டு கவரில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அண்ணன் வந்து என்னென்னலாம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்றதை நம்மளுக்கு டீட்டெயிலாக அவங்களே சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன எடுத்து வந்துங்க பார்த்தீங்கன்னா, நைஸும் டாப்னாவும் ரெண்டும் கலந்துருக்கு எடுத்து வந்திருக்கோம். நைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா பிறந்த குட்டிக்கு ஊற்றலாம், பிறந்த குட்டிலேருந்து 10 நாள் வரைக்கும் ஊற்றலாம். டாப்னா அப்படிங்கிறது அதை விட பெரிய குட்டிக்கு ஊற்றுறது. இப்போ ரெண்டுமே கல் பண்ணி வந்திருக்கோம். நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை நான் வீடியோவில் காமிக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பள்ளத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு, முள்ளாக இருக்குது. இந்த பாருங்கள் பாதையெல்லாம் பாருங்கள். பாதை வந்து எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நடந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பாதையை செட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் கொஞ்சம் க்ளீனும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது அவங்க ரெகுலராக வர இடம். ஸோ அதனால தான். ஸோ பாருங்கள், இதே இந்த பாதைக்குள்ளே பண்ணிங்கன்னா இன்னொரு பள்ளம் வரும். நம்ம ஃபஸ்ட்டு நாகராஜன் பேசுனாங்கள்ல, அவங்க இன்ட்ரோ கொடுக்கப்ப இந்த இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துல தான் கல் பாதை இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு பள்ளத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ எடுத்து காட்டுறேன்னாங்க. ஸோ நாகராஜனும் பெருமாளும் எடுக்கிறாங்க. இந்த காட்டுறேன். இப்போ அங்கே எடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் பெருமாள். பட் வெயிலுக்கும் அதுக்கும் கிளார் அடித்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இங்கே போகிறது தான் நாகராஜன். ஸோ இன்னும் 2 குழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் எடுப்பாங்க.
ஸோ வெயில் நேராக அடிக்கிறனால கிளார் அடித்து உங்களுக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது டார்க்காக. ஸோ இந்த இடமும் அப்படி தான் இருக்குது முள்ளா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி டாஃப்னியா கலெக்ட் பண்ணுறது ஒன்று ஈஸியாக இல்லை. இந்த வீடியோவில் பார்த்தோம்னா சும்மா நெட்டை போட்டாலும் வந்து வரும். பட் அதுக்கு வந்து அதில் வந்து எவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த டக் வீடு அதில் வர அந்த இலை தழை குச்சி எல்லாமே சேர்ந்து வரும். அதை ஃபில்ட்ரு பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு தனி வேலையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டுவேன். ஸோ எவ்வளோ எடுத்துகிட்டு வராங்கன்றதை பார்ப்போம். ஓகேவா? ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா டாஃப்னியா கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த பள்ளத்தில் உங்களுக்கு எவ்வளோண்ணே கிடச்சிருக்கு? இந்த பள்ளத்தில் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த இலை கூடி நிறையா இருக்குது. ரொம்ப கம்மியாக தான். ஒவ்வொரு நாளைக்கு இப்படி தான் இருக்கும். தான் இன்னைக்கு கலர் வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்குது. இதில் கொஞ்சமாக இருக்குது. கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம், அவ்வளவுதான். பாருங்கள் எவ்வளோ டக் வீடாக இருக்குன்னு. ஸோ வந்து வேறு இடத்துக்கு போய் டாஃப்னியா கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ போவோம். அடுத்த பழத்துக்கு வந்து பார்த்தோம். இங்கே வந்து சுத்தமாக டாப்னியாவே இல்லை. பாசம் முடிஞ்சு தண்ணி கெட்டு போயிருக்கு. நம்ம வேறு பழத்தை போய் பார்ப்போம். டாஃப்னியா கலெக்ட் பண்ண போகிறாங்க. இறங்கி எடுத்து நம்மளுக்கு காட்ட போகிறாங்க. அந்த ஓரத்தில் காட்டினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாஃப்னியா அதுதான் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த லைனாக ஒன்று தெரியுதா, டஸ்ட்டு மாதிரி, அது எல்லாமே டாஃப்னியா தான். ரெட்டாக அதான் கலெக்ட் பண்ணுறாங்க. அதை பாருங்கள். இப்போ காட்டுறதெல்லாம் டாஃப்னியா தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓரம் ஃபுல்லாகவே இருக்குது டாஃப்னியாவா. எடுத்து கவரில் போட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் டாஃப்னியா. நிறையா அழுக்கோடையும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி டாஃப்னியா கலெக்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி எந்த முறையில் எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போச்சு. அதாவது கிட்டத்தட்ட 25 நிமிஷம் நம்ம போச்சு. ஸோ நான் அதனால் கட் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க. பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் மெத்தட் எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறாங்க, ஃபில்ட்ரு பண்ணதை எப்படி ஃப்ரைஸுக்கு ஃபீட் பண்ணுறாங்கன்றத நம்ம நாகராஜன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ரை கேரை பற்றி நான் ஒரு சில டவுட்ஸும், அந்த டாஃப்னியாவை பற்றி ஒரு சில டவுட்ஸும் கேட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்ஃபர்மேட்டிவாகவே இருக்கும். அந்த வீடியோக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள்.